வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நாம் இன்னைக்கு சின்னோட ஒரு ஒன் ஷேட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நான் ரொம்ப டேஸுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், மாஃபியா மாமாஸ் கேம் தான் வந்து ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு ஒன் ஷாட் நான் போடலான்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ரொம்ப டேஸ் வீக்ஸ் ஆகிருச்சு. ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டும் போட்டு, ஸோ இது வந்து தேர்டு பார்ட்டு. ஆல்ரெடி டேங்க்கும் ஜங்குக்கும் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பார்த்துருங்க, ஓகேவா? ஸோ அதோட கண்டினியூட்டியாக தான் இதை கொண்டு போகலான்ட்டு இருக்கேன். கண்டினியூட்டின்னு நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி, இல்லை தனியாக ஒரு ஒன் ஷாட்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் ஷாட்டடா பெரிஸ், ஓகேவா? ஸோ அண்ட் வந்து அன்கட் சீன்ஸ் எல்லாம் டெலகிராமில் தான் போடுவேன். அண்ட் வந்து நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் என்கிட்ட தாராளமாக பேசலாம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் என்னோட மற்ற சேனல்ஸோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வந்து மெக்னி லைன்ஸுக்கும் ஒன்று தனியாக வச்சுருக்கேன், இந்த OT7க்குன்னு தனியாக ஒன்று வச்சுருக்கேன். அந்த ரெண்டு லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா ஃபேரிஸ், ஓகேவா? அண்ட் இந்த ஒன் ஷாட் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா ஃபேரிஸ், ஓகேவா? அண்ட் நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீனு எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா சின்னோட ரூமில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நைட் டைம். அதை சின்ன நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நீங்களா உங்களோட வீட்டில் இருந்து திருட்டுத்தனமாக வெளியில் வந்து இப்போ சின்னோட வீட்டுக்கு தான் வந்திருப்பீங்க. எப்படி உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அந்த திருட்டுத்தனமாக வெளியில் வந்தீங்களோ அதே மாதிரி ஜின்னோட வீட்டுக்குள்ளார அவரோட ரூமுக்குள்ளே திருட்டுத்தனமாக வந்து நீங்கள் போயிடுறீங்க. போயிட்டு சின்ன நல்லா தூங்கிட்டுருக்காரு. ஸோ என் பாவா எவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்கான். இரு நீ தனியாக தூங்காத, நானும் கூட வந்து தூங்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து போய் சின் கூட படுத்துக்கிறீங்க. வந்து நல்லா ஜின்னையும் வந்து ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க. ஜின் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் ஹக் பண்ணதுமே அவருக்கு வந்து ஒரு சாஃப்டான பில்லோ வந்து அவர் மேலே பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அவர் என்ன பண்ணுறாரு, தூக்கத்துலேயே உங்களை நல்லா ஹக் பண்ணிக்கிறாரு. பில்லோ நல்லா மெத்தன்னு இருக்கு, நல்லா தூக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரும் அப்படியே சொல்லிட்டு தூங்குறாரு. நீங்களும் அப்படியே மாமா அவ்வளோ சாஃப்டாக நான் இருக்கேனா? என்னது தலகோணிலாம் எப்போ பேச ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் அவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஏய், நீங்கள் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? எப்படி உள்ளார வந்த? அதெல்லாம் சீக்ரெட், நான் சொல்ல மாட்டேனே. நான் சொன்னா நீ வந்து அதை எப்படியாவது வந்து தடுத்து வச்சிருவ, அதனால நான் சொல்ல மாட்டேனே பாவா, என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு ரொம்ப வந்து இது அதிகமாயிருச்சு, ஒழுங்கா கிளம்பி உன்னோட வீட்டுக்கு போ. முடியவே முடியாது, நான் இங்கே என்னோட பாவா கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு சின்ன நல்லா டைட்டாக நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஐயோ ஏய் விட்டுட்டீங்கன்னா? முடியாது பாவா, முடியவே முடியாது, நான் உன்னை விட்டவே மாட்டேன். என் கழுத்தில் நீ எப்போ தான் தாலி கட்டுவேன்ட்டு நான் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நீ பண்ணவே மாட்டேங்கிற. இதை பாரு, ஒழுங்கா இங்கே இருந்து உன்னோட வீட்டுக்கு போயிரு, என்னை கோவப்படுத்திட்டு இருக்காத. என்ன நீ ரொம்ப தான் வந்து சீன் போட்டுட்டே இருக்க? உன் பின்னாடி நான் அலைஞ்சிக்கிட்டே இருக்குன்றதுனால தானே நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. நீ என்ன சொன்னாலும் நான் போகிறது கிடையாது, இங்கே தான் பாவா இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு சின்ன அப்படி கிஸ் பண்ணிடுறீங்க. ஜின்னுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. உங்களை தள்ளி விட்டுட்டு பலார்னு கன்னத்தில் ஒன்று அரைகிறாரு. உங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. கன்னத்தில் கையை வச்சுட்டு சின்ன பார்க்குறீங்க. ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா? என்னடி அப்படி, உனக்கு என்ன அலையறியா நீயே அப்படின்ட்டு கேட்டது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அறிவுன்றது இருக்கா இல்லையா உனக்கு? அப்படி என்னடி உனக்கு? நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப வந்துக்கிட்டே இருக்கேன்.
இதுதான் உனக்கு கடைசி தடவை, புரியுதா? அப்படி உனக்கு அப்படியே வந்து அலையணும்னா போய் ராத்திரி நேரத்துல நைட்ல ரோட்ல நின்று எவனாவது வருவான், சரியா? இங்க வந்துகிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நீங்க அப்படியே அழுதுகிட்டு என்ன பாக்குறீங்க. அப்போ அப்போ நீ என்ன இப்படிதான் பாக்குறியா அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே முணுமுணுக்கிறீங்க. இன்னும் எங்கடி என்னடி உட்காந்துகிட்டே இருக்க, போய் ரோட்ல எங்கேயாவது நில்லு, எவனாவது வருவான் அப்படின்ற மாதிரி ஜின் வந்து சொல்றாரு. உங்களால அதுக்கு மேல இவ்வளோ இந்த சொன்னது உங்களால அதை ஏத்துக்கவே முடியல. நீங்க வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து அழுதுட்டு எப்படி வந்து லைக் வந்து வந்தீங்களோ அதே மாதிரியே அங்கேருந்து நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க. ஸோ வந்து நீங்கள் எப்படி உள்ளார வந்தீங்கன்றது ஜின்னுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து இதை வந்து மூடியே தான் வச்சுருக்கணும், திறந்துருந்தா தான் இவ வருவா அப்படின்ற மாதிரி ஜின் வந்து அது எல்லாமே வந்து க்ளோஸ் லாக் எல்லாமே பண்ணிட்டாரு. ரொம்ப அழுதுகிட்டே ரொம்ப உங்களுக்கு மனசு உடஞ்சி போச்சு. ஜின் இப்படி சொன்னதும் உங்களோட வீட்டுக்கு உங்களோட ரூம்குள்ளார போயிடுறீங்க. பயங்கரமாக வந்து கத்தி அலறீங்க. ரொம்ப வந்து அழுதுகிட்டு அப்படியே நீங்கள் வந்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு உங்களையே நீங்கள் வந்து கண்ணாடியில் பார்க்குறீங்க. கண்ணெல்லாம் வந்து லைக் வந்து வீங்கின மாதிரி இருக்குது, சீக்ஸ் வீங்கி போயிருக்கு. உங்களோட உருவத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இதனால தானே மாமா எனக்கு ஒன்று பிடிக்கல, நான் குண்டா இருக்கேன்ல, அதனால தானே என்ன உனக்கு பிடிக்கல, நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் இல்லைல்ல, அதனால தானே நீ எப்படி என்ன வேண்டாம் வெறுத்துட்ருக்க. நீ எப்படி அப்படி சொல்லலாம்? நானும் அப்படியா உன் கூட பழகுறேன் மாமா. ஏன் பாவா இப்படி பண்ற? ஏன் அப்படி சொன்ன? அவ்வளோ கேவலமா போயிட்டேன நான் உனக்கு? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தானே உன்கிட்ட நான் வந்தேன், உன்னை கட்டி பிடிச்சேன், உன் கூட படுத்தேன். இப்போ இவ்வளோ கேவலமா அசிங்கப்படுத்திட்டல. எல்லாம் நான் இப்படி இருக்கேன் அப்படின்றதுனால தானே. சரி, இனிமே நான் எப்பவும் உன் பக்கத்துல வரவே மாட்டேன் பாவா. நீங்க உங்களோட ரூம்லயே தான் இருக்கீங்க, எப்பவும் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க, பெட்ல படுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க, சாப்பிட்றது இல்லை, எதுவுமே பண்றதில்ல. இப்படியே தான் போகுது. உங்க வீட்லயா என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. நீங்க வந்து இல்லை வேண்டாம் வேண்டாம் எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டே இருக்கீங்க. இவன் ஏன் இப்படி பண்ற அப்படின்ட்டு உங்க வீட்டில் யாருக்குமே வந்து புரிய மாட்டேங்குது. நீங்க இப்படி இருக்கிறது அவங்களுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னு வந்து அவங்களுக்கு தெரியல. இதை எப்படி சரி பண்றது? நீங்க எதுவுமே ஏன்னா நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. லைக் வந்து எப்பவுமே ரூம்ல தான் இருக்கீங்க, ரூமை விட்டு வெளியில வரதே இல்லை, படுத்தே தான் இருக்கீங்க. என்ன நடந்திருக்கும், ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு எதுவுமே வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ இப்படி தான் வந்து ஒரு 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 மாதம் ஃபுல்லுமே இப்படியே தான் போயிருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு தோணுனா நீங்கள் ரூம்லேருந்து வெளியில் வருவீங்க, இல்லைன்னா வரமாட்டீங்க. இப்படியே தான் வந்து போயிட்டே இருக்கும். உங்கள் அம்மாவுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. என் பொண்ணு ஏன் இப்படி இருக்கான்ட்டு எனக்கு தெரிய மாட்டேங்குது, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு தான் வந்து போகிறாங்க. விச் இஸ் மீன்ஸ் உங்களோட பாட்டி. அவங்களோட அம்மாவும் உங்களோட அம்மாவை வரவேற்று சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா சோகமாகவே இருக்காங்க. அப்போ தான் அவங்களோட அம்மா வந்து கேட்குறாங்க, என்னடி ஆச்சு, வந்ததுலேருந்து ஒரே சோகமாகவே இருக்க, என்ன நடந்துச்சு? எப்போவுமே என் பேத்தி உன் கூட வந்துருவாளே, இன்னைக்கு என்ன அவளை காணோம், எங்கே என் பேத்தி, என்னாச்சு, அவளுக்கு உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலம்மா, ஒரு மாதம் ஆச்சு, அவ ஏன் இப்படி இருக்கான்ட்டு தெரியவே மாட்டேங்குதுமா. எப்போவே வந்து அவ அவ வந்து சாப்பிட்றதே இல்லைம்மா ஒழுங்கா, அவ எதுவுமே பண்றதில்ல, அவ ரூம்லயே தான் இருக்கா, சோகமாவே தான் இருக்கா, எதை கேட்டாலும் சொல்லவே மாட்டேன்றாம்மா. எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமா அவளை இப்படி பார்க்கறதுக்கு. நல்லா துரு துருன்ட்டு இருந்தவ இப்படி இருக்காம்மா. என்ன ஏன் இப்படி இருக்கான்ட்டு எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குதும்மா. ரொம்ப வந்து கஷ்டமா இருக்குமா என் பொண்ணை இப்படி பார்க்க. என்னடி சொல்ற? என்னடி ஆச்சு என் பேத்திக்கு? என்னடி பண்ணீங்க? நாங்க ஒன்றும் பண்ணலம்மா, என்ன ஆச்சுன்னு தெரியலம்மா, ஏன் அவன் இப்படி இருக்கான்ட்டு தெரியல.
நாங்க கேட்டாலும் சொல்லவே மாட்டேன்றா. நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான்ம்மா சொல்கிறளே தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டேன்றம்மா. நாங்களும் கேட்டு கேட்டு பார்த்தாச்சும்மா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா அழறாங்க. சரி சரி இருடி, நான் வரேன், வந்து நான் பேத்திக்கிட்ட பேசுகிறேன், என்னாச்சுன்ட்டு கேட்போம், சரியா? சரிம்மா, சரி வா போகலாம். தம்பி இல்லையா, அவனா? அவன் வந்து அவன் வேலை விஷயமா அவன் வெளியில போய் 1 மாதம் ஆக போகுது. இன்னைக்கோ நாளைக்கோ தான் அவன் வர போகிறான்டி. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களோட வீட்டுக்கு தான் வந்து வராங்க. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே உட்காந்து டிவி ஓடிட்டுருக்கு, நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அதை கவனிக்கிறதே லைக் என்ன ஓடுது அப்படின்றத நீங்கள் பார்க்கல. உங்களோட சிந்தனையும் அதில் இல்லை அப்படின்ற மாதிரி அது நல்லாவே தெரியுது. உங்கள் பாட்டி பார்க்குறாங்க. உங்களை பார்த்தா லைக் அப்படியே வந்து நீங்கள் நல்லா குழு குழுன்னு கொஞ்சம் சப்பியாக அந்த மாதிரி தான் வந்து இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தா உங்கள் உடம்புல லைக் வந்து ஏதோ வியாதி வந்து எப்படி வந்து உடம்பு குறைஞ்சிருக்குமோ அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பாட்டிக்கு பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஐயோ என்னாச்சு என் பேத்திக்கு? ஏய் ஏய் ஐயோ என்னடி ஆச்சு உனக்கு? பாட்டி வாங்க பாட்டி, எப்போ வந்தீங்க? நான் வரது இருக்கட்டி, உனக்கு என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி இருக்கு? என்னடி ஆச்சு? ஐயோ உன் அம்மா சொன்னாடி, ஆனா இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன அடி ஆச்சு உனக்கு? பாட்டி எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன் பாட்டி. பொய் சொல்லாதடி. என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி இருக்க? ஐயோ நான் இந்த நிலைமையில பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை பாட்டி, நான் நல்லா தான் பாட்டி இருக்கேன். சரி பாட்டி அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டி இது வந்து அப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் அம்மா நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு எவ்வளோ மாசமாக நீ கேட்டுக்கிட்டே இருந்தல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. மாப்பிள்ளை நீ நீ மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க எல்லாருக்கும் ஷாக்கு. என்ன இவா இப்படி சொல்கிறா? கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன் மாப்பிள்ளை பாருங்கன்ற. அப்புறம் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ரொம்ப வயிறு வேற வலிக்குது, நான் ரூமில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க. ஏய் என்னடி இது, என்னடி நடக்குதுங்க? எனக்கு தான் அதுவும் ஒன்றும் புரியலையம்மா. ஒரு வேளை இவ இந்த இதுக்காக தான் இப்படி இருக்காளா தெரியலடி. ஆனாலும் நல்ல விஷயம், அவள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டால. இப்போவே ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தாம்மா சரி. சரிடி, ஆனாலும் இவ இப்படி இருக்காளேடி. அம்மா அதை பார்த்துக்கலாமா? முதல்ல இவ்வளோ இந்த பெரிய விஷயத்த இவ ஒத்துட்டு இருந்திருக்கா. எவ்வளோ மாசமா அவகிட்ட எவ்வளோ கெஞ்சுன்னு கெஞ்சிருப்போம். ஆனால் அவ முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போ அவளே ஒத்துக்கிட்டா. சீக்கிரமா அவள் மாப்பிள்ளைய பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா வந்து உங்கள் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல போயிடுறாங்க. உங்கள் பாட்டிக்கு வந்து லைக் இது ஏதோ ஒரு தப்பாக இருக்கிற மாதிரியே வந்து இருக்குது. உங்கள் பாட்டியும் வந்து உங்ககிட்ட தான் வந்து வராங்க. ஏய் ஏய் ராஜாத்தி, என் பேத்திக்கு என்ன ஆச்சு? ஏம்மா இப்படி இருக்க? நான் தான் சொல்கிறேன்ல பாட்டி, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன பாரு, நான் அழகாக இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் ஆனால் உங்கள் முகத்தில் சந்தோஷமே இல்லை. லைக் ஃபேக்காக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பாட்டிக்கு வந்து அது புரியல. சரி இவ சந்தோஷமாக தான் இருக்கான் போல, நாம் தான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து தோணுது. சரிடி சரிடி, நீ சந்தோஷமாக இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா இவ்வளோ சந்தோஷப்படுறா தெரியுமா? உன் அப்பாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டான். ஒரு நல்ல பையனாக பார்த்து என் பேத்திக்கு நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன், முன்னாடி நின்று எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து அதை வந்து லைக் என்ன சொல்லுது, நீங்கள் என்ன தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னாலும் வந்து அதை வந்து உங்களால் வந்து சின்ன வயசில் இருந்தே நீங்கள் சின்ன லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ வந்து இப்போது லைக் வந்து இப்போ மொத்தமாக அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ஒரு புது ஒரு
ஒருத்தரை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம். ஸோ சின்ன நம்ம மறக்கணும் அப்படின்ற இதில தான் வந்து நீங்க இருந்திருப்பீங்க. ஸோ உங்க பாட்டிலாம் இதில சொல்றாங்க. அ உங்களுக்கு வந்து உங்க அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்க நீங்க உங்க பாட்டி முன்னாடியே அழுதுருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு பாட்டி. நான் தூங்குறேன்." அ "ஆ சரி, சரிம்மா. நீ தூங்கு, தூங்கு. தலைலாம் வலிக்குதுன்னா அப்புறம் காய்ச்சல்லாம் வந்துரும் உனக்கு. நீ தூங்கு." சரி பாட்டி." அப்படின்ற மாரி உங்க பாட்டி அங்கேருந்து போயிடுறாங்க. கதவ மூடிட்டு. நீங்களும் பெட்ல உட்காந்துட்டு, அ லைக் வந்து உங்க வாய கைய வச்சு மூடிக்கிட்டு அவ்ளோ அழுன்னு அழுகுறீங்க. உங்களால அந்த அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. "இனிமே இனிமே நீ எனக்கு இல்ல மாமா. நான் உன் பக்கமே வரமாட்டேன். நான் 1 மாசம் உன் பக்கத்துல வராம தானே இருந்தேன். அதே மாரி வாழ்க்கை முழுக்க நான் உன் பக்கத்துல வரமாட்டேன் மாமா." அப்படின்ற மாரி நீங்க அழுதுட்ருக்கீங்க. ரொம்ப அழுக, அவ்ளோ அழுக வருது. வாய மூடிட்டு தான் அப்படியே அழுதுட்ருக்கீங்க. "சின்ன வயசுல இருந்து நான் உன்ன மட்டும் தானே மாமா ஆசைப்பட்டேன். ஏன் மாமா நீ அப்படி சொன்ன? ஏன் அப்படி சொன்ன? கவலைப்படாத மாமா. இனிமே உன் மூஞ்சில நான் முழிக்கவே மாட்டேன். சந்தோஷமா இரு." அப்படின்ற மாரி நீங்க அப்படியே அழுதுகிட்டு அப்படியே வந்து அ தூங்கிடுறீங்க. லைக் இப்படியே தான் வந்து உங்க வீட்ல வந்து மாப்பிள லைக் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் ஜின்னுக்கு தெரியவே தெரியாது. அவரோட மாஃபியா ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவரு வந்து வந்து ஒரு 2, 3 டேஸ் ஆகுது. நீங்க ஜின்னு வீட்ல இருக்கான்னு தெரிஞ்சாலே நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கேயே தான் இருப்பீங்க. பட் ஆனா வந்து நீங்க வரல. அவருக்கு ஒரு டவுட் வருது. ஒருவேளை நான் இருக்கிறது அவளுக்கு தெரியலையோ! அப்படின்ற மாரி அவருக்கு வந்து ஒரு டவுட் வருது. ஸோ அவரு உங்க அம்மாகிட்ட தான் கேட்குறாங்க. "அ அம்மா சொல்லுடா. அ என்னம்மா ஐஷுவ காணோம். அவ வரதே இல்ல. நான் இருக்கேன்ட்டு அவளுக்கு தெரியுமா? நான் திரும்ப வந்துட்டேன்" அப்படின்னு. "அதெல்லாம் அவளுக்கு நல்லாவே தெரியும்டா. நீ திரும்ப வந்துட்ட அப்படின்னு. நான் சொல்ல மறந்துட்டேன் பாத்தியா? சின்னு, நாளைக்கு நம்ம ஐஷுவ பொண்ணு பார்க்க வராங்கடா. அதனால நம்ப நாளைக்கு காலையிலேயே அங்க கிளம்பணும் சீக்கிரமா. சரியா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்படி சொன்னதுமே ஜின்னுக்கு என்ன லைக் ஒரு பெரிய ஷாக்கு குடுத்த மாரி இருக்கு. "என்னம்மா சொல்ற?" "ஆமாண்டா. நாளைக்கு அ ஒரு 10, 11 மணிக்கெல்லாம் வந்து மாப்பிள்ளை வீட்ல இருந்து நம்ம ஐஷுவ பார்க்க வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம அங்க இருக்கணும். அதனால ஒரு 9:30 மணிக்கு 9 மணிக்கு நம்ம அங்க வந்து போயிரலாம். சரியா? மறந்துறாத." அப்படின்ற மாரி அவங்க அம்மா சொல்லிட்டு அவங்க வேலைய பார்க்க போயிடுறாங்க. என்னக்கா என்ன சொல்லிட்டு போறாங்க? அ இல்ல, இல்ல. ஏதோ ஜோக் பண்றாங்க. அப்படின்ற மாரி அவரு நெனைக்கிறாரு. அவரு அதாவது இல்ல, இல்ல ஜோக்கா இருக்காது. ஒருவேள அவ இல்ல, இல்ல இருக்காது. அவ அவ அந்த மாரிலாம் பண்ண மாட்டா. அப்படின்ற மாரி அவரு வந்து பெணாத்திக்கிட்டே அவரு வந்து இத வந்து கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு வந்து எங்க போறாரு அப்படின்னா, உங்களோட வீட்டுக்கு தான் போறாரு. அங்க பார்த்தா வீடு பூட்டி இருக்கு. "என்ன வீடு பூட்டி இருக்கு?" அப்படின்ட்டு உங்களோட அம்மாக்கு தான் வந்து ஜின் கால் பண்றாரு. ஒரு 2 ரிங்ஸ் போனதுக்கப்புறமா உங்க அம்மாவும் கால் பிக் பண்றாங்க. சொல்லு ஜென். என்னடா?" "அக்கா எங்க இருக்க?" "ஆ அதுவா? நாங்கலாம் வெளியில வந்திருக்கோம்டா." "எப்போ வருவீங்க?" "அது நைட் ஆயிரும்." "ஏன் கேட்குற?" "இல்ல, நான் முக்கியமா பேசணும். உடனே நீங்க வீட்டுக்கு வாங்க." "டேய் இப்ப அதெல்லாம் வர முடியாது. எதா இருந்தாலும் ஃபோன்லயே சொல்லுடா." "ஐஷுக்கு மாப்பிள பார்த்துட்டு இருக்கீங்களா? நாளைக்கு மாப்பிள பார்க்க வராங்களாம். அம்மா சொன்னாங்க. உண்மையா?" "அட ஆமாண்டா. ஆ ஆமா வராங்க. நீ வந்து சீக்கிரமா வந்துரு சரியா? அப்புறம் எனக்கு நெறைய வேலை இருக்கு. நான் எதா இருந்தாலும் நாளைக்கு வா நம்ம பேசிக்கலாம்." அப்படின்ற மாரி அவங்க ஃபோன கட் பண்ணிடுறாங்க. சின்னு வந்து பேச வராரு. பட் ஆனா அவங்க கட் பண்ணிடுறாங்க. "ஓ! ச்சே!" அப்படின்ற மாரி அவரு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அவரால லைக் வந்து லைக் அ எல்லாரும் சேர்ந்து நம்மள ஏமாத்துறாங்க. எனக்கு தெரியும் கண்டிப்பா எல்லாரும் என்ன சேர்ந்து ஏமாத்துறாங்க. அதுக்கு தான் வந்து இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏமாற மாட்டேன். நான் ஏமாறவே மாட்டேன் அப்படின்ட்டு அவரோட ரூம்ல அவர் வந்து லைக் நைட் டைம் எப்போ அவர் படுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி எனக்கு தெரியும். கண்டிப்பா அவ என்ன எப்பவும் எப்படி பார்க்க வராளோ அந்த மாரி தான் பார்க்க வருவா. எனக்கு தெரியும். அப்படின்ற மாரி வந்து ஜின் வந்து
அவர் பாட்டுக்கு நீங்க வருவீங்க வருவீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பெட்ல படுத்துக்கிட்டே இருக்காரு. லைக் ஜன்னல் கிட்ட ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. அவரு அவளாவது வராம இருக்கிறதாவது தோ வந்துட்டா அப்படின்ற மாதிரி லைக் மூஞ்ச வரப்பா வச்சுக்கிட்டு அவர் வந்து போய் ஜன்னலை ஓப்பன் பண்ணாரு. ஓப்பன் பண்ணா லைக் பூனை தான் வந்து ஸ்க்ராட்ச் பண்ண மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ ஜன்னலை திறந்த உடனே பூனை வந்து உள்ளார வந்திருக்கோம். எது பூனையா? பூனையா இந்த சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னு அவர் வெளியில பாக்குறாரு. ஏதாவது நீங்க வரீங்களா வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லை. ஜன்னல் திறந்தே தான் இருக்கு. நீங்க சரி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் தூங்கிடுறாரு. நீங்க கண்டிப்பா வருவீங்க எப்பவும் போல என் பக்கத்துல வந்து அவர் பக்கத்துல வந்து படுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவரையே அறியாம அவர் தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஒரு 8:30 ஆகிடுச்சு. ஜின் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் அவங்க அம்மா வந்து டே ஜின் 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 எந்திரிடா. அவரும் வந்து எந்திரிக்கிறாரு. ம் என்னம்மா எதுக்கும்மா வந்து எழுப்பிட்டு இருக்க? டி நான் நேத்தே சொன்னேன்லடா 9 மணிக்கு உன் அக்கா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மணி 8:30 போய் குளிச்சுட்டு சீக்கிரமா வாடா சாப்பிட்டு கிளம்பணும் அப்படின்னு அவங்க கிளம்பி போயிடுறாங்க வெளியில. எது விடிஞ்சிருச்சா? அவரு திரும்பி பார்க்குறாரு பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்களான்னு. பட் ஆனால் இல்லை. அப்போ அவன் நைட்டு வரவே இல்லையா அப்படின்ற மாதிரி அவருக்கு அவர் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காரு. திரும்ப அவங்க அம்மா வந்து மண்டையிலே அடிச்சு போடா போ போய் குளிச்சுட்டு சீக்கிரமா வாடா ரெடி ஆயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா திரும்பவும் போயிடுறாங்க. ஜின்னும் வந்து போய் குளிச்சுட்டு அப்படியே வந்து எல்லாம் ரெடி ஆயிட்டு அவர் வராரு. சரிடா வந்துட்டியா வா 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 உட்காரு சாப்பிடு சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஒரு 9:30 அந்த மாதிரி தான் வந்து அப்போதான் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜின்னு அவரோட அப்பா அம்மா எல்லாமே வந்து வராங்க. ஜின்னு வந்து செம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் வந்து உள்ளார வராரு. அவங்க அம்மாவும் அவங்களெல்லாம் வந்து வாங்க வாங்க வாங்கம்மா வாங்கப்பா என்ன இவ்வளோ லேட்டாக வரீங்க? முன்னாடியே வந்திருக்கலாம்ல. முன்னாடியே வந்திருப்போம். தோ உன் தம்பின்ட்டு இருக்கான் பாரு அவன் தான் வந்து லேட் பண்ணிட்டான். இல்லைன்னா 9 மணிக்கே வந்திருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜின்னு தான் எங்கவ யாருடா? உன் பொண்ணு தான் எங்கவ? இப்போ எதுக்கு அவ்வளோ கோவமா வந்து பேசிக்கிட்டு இருக்க? இப்போ என்னாச்சு? அவன் கிடைக்கிற அவனுக்கு ஏதோ ஒன்று பைத்தியம் முத்தி போச்சு. அவன்லாம் கண்டுக்காத நீ வா மாப்பிள்ளை வீட்டில் இருந்தெல்லாம் வராங்கல்ல அதுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணுவோம் வா. சரிம்மா அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஜின்னு வந்து உங்களை லைக் உங்ககிட்ட பேசலான்ட்டு வரும்போது தான் உங்களோட அப்பா வந்து மச்சான் வாங்க மச்சான் எப்படி இருக்கீங்க அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லைக் வந்து உங்கள் அப்பா ஜின்னை வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. லைக் வந்து உங்கள் அப்பா ஜின்னோட அப்பா 3 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ எப்போ இவங்க நிறுத்துவாங்க நான் எப்படி எந்திரிச்சு போகிறது உசுரை வாங்குறதுக்குன்னே இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவருக்கு செம்ம அப்படியே வந்து ஹைப் ஆகிட்டு போயிட்டே வந்து இருக்கு. இப்படியே வந்து லைக் ஒரு 1 hour அந்த மாதிரி 1 hour 1:30 மாதிரி ஆயிடுது. அவங்க நிறுத்தவே இல்லை. ஊரு கதை உலக கதை அப்புறம் ஜின்னோட பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3த்தையும் வந்து 1.5 மணி நேரம் வந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. லைக் அதுக்கப்புறமா வந்து கால் வந்திருக்கும். யாருக்குன்னா உங்களோட அப்பாவுக்கு தான். இந்த மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வந்துட்டிங்களா சம்மந்தி? சரிங்க சம்மந்தி தான் இப்போவே வந்து வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வந்துட்டாங்களாம். எல்லாம் தயாராக இருக்குல்ல? எல்லாம் தயாராக இருக்குங்க. நீங்கள் போய் கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா இருங்க நானும் வரேன். சரி மச்சான் வா மச்சான் வா மச்சான் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா ஜின்னும் வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு வந்து போகிறாங்க. லைக் அவங்க வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கும்போது லைக் வீட்டுக்கு வெளில நின்றுட்டுருக்காங்க. அப்போ காரும் வந்து வருது. ஸோ அந்த கார்லேருந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பையன் என்ன அதுக்கப்புறமா ஒரு பொண்ணு என்ன அதுக்கப்புறமா தாத்தா பாட்டி அப்படின்றத எல்லாருமே வந்து வராங்க. வணக்கம் வணக்கம் வாங்க 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 சம்மந்தி வாங்கம்மா வாங்கப்பா வாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் வந்து வர வைத்து எல்லாரும் கூப்பிட்டு போகிறாங்க. சின்ன அந்த மாப்பிள்ளைய முறைச்சு தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு இவ்வளோ பொண்ணு பார்க்கறதுக்கு வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு.
லைக் வந்து எல்லாம் உள்ளாரம் வந்துட்டாங்க. ஸோ உங்களோட தாத்தா பாட்டி உங்கள் அம்மா எல்லாரையும் வந்து வர வைத்து உட்காருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்து இப்போ எல்லாம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் அவரு மாப்பிள்ளையை தான் பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு. மாப்பிள்ளைக்கா என்ன இருந்தாலும் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கேன், யாருவன் ஒரு வேளை பொண்ணோட அண்ணன் தானோ, அதனால தான் இப்படி முறைக்கிறானோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறமா அந்த பையன் அவங்க பக்கத்தில் அவங்க அம்மா உட்காந்துட்ருப்பாங்க. அம்மா அம்மா என்னடா அம்மா இது தப்பு உட்காந்து அந்த ஆள் என்னை முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் பார்க்குறாங்க. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஜின்னு உட்காந்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு. லைக் அப்போ தான் அந்த மாப்பிள்ளையோட அம்மா தான் தம்பி யார் அப்படின்ட்டு சொல்லவில்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் உங்கள் அம்மா அவ என் தம்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க என் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ சரி சரி. ஏன் அவர் அப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு? அவருக்கு இந்த எங்களை பிடிக்கலையா இல்லை சம்மந்தம் பிடிக்கலையா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போதான் எல்லாரும் பார்க்குறாங்க அவன் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான். அது ஒன்றும் இல்லை சம்மந்தி, அவன் பார்க்குறதே அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க, அவனை கண்டுக்காதீங்க, நீங்கள் விட்டுருங்க, அவனை பார்க்காதீங்க, அவன் பார்க்குறதே அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பாவும் சொல்லிடுறாங்க. சரி சரி, பொண்ணை வர சொல்லுங்க பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜின்னா அந்த பையனை முறைச்சி பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அந்த பையனுக்கா ஐயோ என்ன இருந்தாலும் இவ்வளோ பயங்கரமாக முறைச்சி போகிறான், அப்படியே கொல்ற மாதிரி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது. ஸோ நீங்கள் தான் நடந்து வரீங்க. லைக் இப்போ அந்த சப்பினஸ் உங்ககிட்ட இல்லவே இல்லை, உடம்பெல்லாம் குறைஞ்சி போய் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க. ஜின்னும் உங்களை பார்க்குறாரு. பார்த்தவருக்கு ஷாக்கு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு நின்றுடுறாரு ஷாக்கில். எல்லாரும் ஜின்னதான் இப்போ பார்க்குறாங்க. எதுக்கு இவன் இப்போ எந்த நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரையுமே பார்க்கல. குனிஞ்ச தலை குனிஞ்ச மாதிரியே தான் இருக்குது, நிம்மறவே இல்லை. அவருக்கு இவ்வளோ நேரம் கோவமாக இருந்த சின்னுக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு லைக் என்ன அதை எப்படி அவருக்கு லைக் அது எப்படி சொல்கிறதுன்னு அவர் லைக் எனக்கு தெரியலை. அவர் உங்கள் பக்கத்தில் தான் வர்றாரு. என்னடி பண்ணி வச்சிருக்க, என்னடி இது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. டிஜின் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான், அமைதியாக போகிற இந்த பக்கம். அக்கோ நீ சும்மா நான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜின் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க. நீங்கள் குனிஞ்ச தலை நிம்மறவே இல்லை. என்னடி இது, என்னடி பண்ணி வச்சிருக்கேன், என்னடி ஆச்சு உனக்கு, ஏன்டி இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஐயோ எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஜின்னோட அம்மா தான். டே ஜின் என்ன பார்த்துட்டு இருக்க, உட்காருடா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, தேவையில்லாம ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத, எல்லாரும் சும்மா இருங்க, நான் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பாருடி. நீங்கள் சின்ன பார்க்குறீங்க. லைக் எந்த ஒரு எமோஷன்ஸுமே இல்லை. நீங்கள் எப்போ சின்ன பார்த்தாலும் உங்கள் ஃபேஸ் அவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும், உங்கள் கண்ணில் அவ்வளோ காதல் தெரியும். பட் ஆனால் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் சின்ன பார்க்குறீங்க. என்ன வேணும், பார்த்துட்டேன், போதுமா, என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்கு இப்போ தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? லைக் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசுகிற மாதிரி சின்னகிட்ட பேசுகிறீங்க. சின்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எப்படி ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி பேசுகிற, என்ன வேணும் உங்களுக்கு? நான் எப்பவும் பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன். என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. டிஜின் அமைதியாக உட்காரு அப்படின்னு சின்னோட அப்பாவும் சொல்கிறாரு. மச்சான் அமைதியாக போய் உட்காருங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா லைக் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. சின்னும் அவர் டீப் பிரெத் எடுத்தாலும் அவரால் காம் டவுன் ஆக முடியல. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்க. இந்த கல்யாணம் நடக்காது, யாரும் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறது, எல்லாரும் கிளம்பி போங்க இங்க இருந்து அப்படின்ட்டு ஜின் சொல்கிறாரு. டே ஜின் போய் முடிட்டு அமைதியாக நகர்ந்து போயிடுரு, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? அக்கா எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு, என்ன பிரச்சனை? இப்போ என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே, வா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜின் உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. என்ன வேலை பார்க்குற ஜின், என்ன பண்ணுற நீ அப்படின்ற மாதிரி எல்லாருமே லைக்
உங்க அம்மா உங்க பாட்டி சின்ன பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க. கையை விட்டுட்டு அவ கைய மச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க குடும்பத்துல ஏதோ பிரச்சனை போல, அதை முடிச்சுட்டு சொல்லுங்க, நாங்க அப்போ வரோம் அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜின்ன உடனே திரும்பி அவங்கள பார்த்து, இதை பாருங்க, இனிமே அவளை பொண்ணு பார்க்குற வேலை வச்சுக்காதீங்க. உங்க பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க. இவ எனக்கு சொந்தமானவ, புரியுதா? அப்படின்ட்டு சொன்னதுமே எல்லாருமே பயந்துட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஜின்னோட அம்மாக்கு செம்மக்கும் பலார்னு அரைஞ்சிடுறாங்க. என்னடா பேசிட்டு இருக்க நீ? அறிவுன்றது உனக்கு கொஞ்சமாச்சும் இருக்கா இல்லையா? ஏன்டா இப்படி பண்ற? ஏய், இந்த பாரு, நீ சொல்றே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் எத்தனை தடவை நீ கேட்டிருக்க. இப்போ வா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜின் உங்க கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்க உங்க கையை தட்டி விட்டுடுறீங்க. இதை பாருங்க மாமா, முன்னாடி அந்த மாதிரி நான் நினைச்சேன்தான், ஆனா இப்போ இல்லை. உங்களை எனக்கு பிடிக்கல, சுத்தமா வெறுக்கிறேன். எங்க வீட்டுல யாரை பாக்குறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்க வேலையை மட்டும் போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அங்க இருந்து போயிடுறீங்க. சின்னக்கா நீங்க இப்படி பேசினதை அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவருக்கு கோவம் வருது. அவர் உங்க பின்னாடி வர பாக்குறாரு. பட் ஆனா உங்க அப்பா தடுத்துட்டு, இதை பாருங்க, இது வரைக்கும் நீங்க பண்ணதே போதும், என் பொண்ணோட வாழ்க்கை கெடுத்துறாதீங்க, வந்த நல்ல சம்பந்தமும் போச்சு, ஒழுங்கா உங்க பையனை கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க தாத்தா பாட்டி கிட்ட உங்க அப்பா சொல்றாரு. என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, இவனுக்கு போயிட்டு முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி பண்ணிட்டு தெரியுது வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. சின்ன அவங்களோட வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. சின்னால இதை ஏத்துக்கவே முடியல. நீங்களும் உங்களோட ரூமுக்கு போய் கதவை மூடிட்டு அழுறீங்க. இப்போ மட்டும் எதுக்கு மாமா வர? அதான் வேண்டான்னு சொல்லிட்டு அவ்வளோ பேச்சு பேசினல, இப்போ மட்டும் எதுக்கு பாவா? தேவையில்ல, நான் பாட்டுக்கு என் மனசை மாற்றிக்கிட்டு நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன், என் முன்னாடி வராத நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அழுதுட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கேயா ஜின்னுக்கு அவருக்கு என் வீட்டில் இருந்து கிளம்பி நேராக கிளப்புக்கு தான் போகிறாரு. அங்கே நம்ம ஜங்குக் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஃபுல்லாக போத செம்மையா சரக்கடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு. ஜின்னு ஜங்குக் கிட்ட, என்னது இது அண்ணன் இவ்வளோ இந்த அளவுக்குலாம் ஃபீலே பண்ண மாட்டாரு, அப்போ அந்த அளவுக்கு அந்த பொண்ணை லவ் பண்ணுறாரா? இதை இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பிளான் போட்டு வந்திருப்பாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் செகண்டுன்னு நினைக்கிறேன். செகண்ட் பார்ட்டில் மாஃபியா மாமாஸ் கேம்ன்ட்டு செகண்ட் பார்ட்டில் நான் போட்டிருந்துருப்பேன். ஜின்னு ஃபுல்லாக மட்டையாக இருப்பார். ஸோ ஜின்னை அவரோட வீட்டில் விட்டுட்டு அவர் கிளம்பி போயிருந்திருப்பார். இப்படி நெக்ஸ்ட் டே இருக்கும். ஸோ அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருப்பார். இது ஜங்குக்கோட மாஃபியா மாமா கேமில் இதுதான் அது. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா, அதை நான் அதில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்தா தெரியும். இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சின்னுக்கிட்ட ஃபோன் பண்ணி ஜங்குக்கு இந்த மாதிரி சொல்கிறாரு. என்ன கடத்தி வச்சிருக்கானா, நல்ல வேலை தான் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஜின் அங்கே போகிறாரு. அங்கே உட்காந்துட்ருக்காங்க. டேய் யாரா இது, எந்த பொண்ணோட கடத்திட்டு வந்த? என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க? நீங்கள் சொன்ன பொண்ணு தானே, நீங்களா காதலிச்ச பொண்ணு தானே நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். டேய் என்னடா பைத்தியம் முத்து போச்சுடா, டேய் அப்போ இல்லைடா இவ, இதை பாருங்க நீங்கள் நல்லா அப்படின்ற மாதிரி ஃபோனை காட்டுறாங்க. அந்த பேனர் எல்லாம் இருந்திருக்கோம்ல, அந்த பேனர் தான் போட்டு காட்டுறாங்க. பாருங்க, கல்யாண பேனரை பாருங்க. இதில் பாருங்க, உங்கள் பேர் இல்லை, உங்கள் அப்பா அம்மா பேரும் போடாமல் எவ்வளோ தைரியமாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, கல்யாணத்துக்கு பண்ணுறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஜங்கு சொல்கிறாரு. பாருங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே தான் இருக்காங்க. ஐயோ டி, ஒரே மாதிரியே இருந்தால் ஒன்றும் ஆயிடாதுடா, இது அவ கிடையாதுடா, இந்த அளவுக்கு ஹைட் அவ கிடையவே கிடையாதுடா. ஐயோ ஹயாங், நீங்கள் உங்கள் மண்டையை போட்டு குழப்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இதுதான் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ஜங்கு சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ இவனை வச்சுக்கிட்டு இருடா
அப்படின்ட்டு அவர் ஃபோனை எடுத்து கால் பண்ணுறாரு. யாருக்குன்னா அவங்களோட அக்காவுக்கு தான். இவன் எதுக்கு கால் பண்ணுறான், அட்டன் பண்ணல. திரும்ப கால் பண்ணுறாரு, அட்டன் பண்ணல. திரும்ப கால் பண்ணுறாரு. ஐயோ இவனோட தொல்லை தாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க. என்னடா வேணும் உனக்கு இப்போ, என்ன பிரச்சனை பண்ணுறதுக்காக இப்போ கால் பண்ணியிருக்க? அக்கா ஐஷோ எங்க, எதுக்கு உனக்கு, எங்கன்னு சொல்லு, அவ தூங்கிட்டு இருக்கா, இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு? சரி அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாரு. சரியா, ஹலோ. ஐயோ இவனுக்கு கிறுக்கு, நல்லா கிறுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு உங்க அம்மாவும் வந்து சொல்லிடுறாங்க. கேட்டல, இவ யாரோ ஒருத்தி நீ வந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்க, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவரு வந்து கிளம்பி போயிடுறாரு. ஐயோ ஆனா இந்த ஐடியா கூட நல்லா தானே இருக்கு, பேசாம அவளை கிட்னாப் பண்ணிடலாமா? கரெக்ட், அவளை கிட்னாப் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சரி நைட்டு எப்போவுமே நீங்கள் தான் சின்னோட வந்து வீட்டுக்கு போய் அவரோட ரூமுக்கு போவீங்க. இப்போ அவர் வந்து உங்களோட ரூமுக்கு வந்து வராரு நைட் டைம். ஸோ நீங்கள் பாட்டுக்கு லைக் நைட்டியை போட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. லைக் வந்து உங்களுக்கு தூக்கம் வரல, பட் ஆனால் சும்மா படுத்துட்ருக்கீங்க கண்ணை மூடி. அப்போ சவுண்டு கேட்குது. என்னது இது சவுண்டு கேட்குது, யாரா இருக்கும் அப்படின்ட்டு லைக் வந்து நீங்கள் அமைதியாக அந்த சவுண்டை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்போ தான் ஜின் வந்து ஒரு வழியாக உள்ளார வந்துச்சு. அச்சோ என் பொண்டாட்டி தூங்கிட்டு இருக்காளா அப்படின்ட்டு அவர் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஏண்டி என்னை பார்க்க மாட்டேன்ற, ஏண்டி இப்படி பண்ணுற, நான் அப்படி என்னடி பண்ணேன், ஏண்டி என் மேலே உனக்கு அவ்வளோ கோவம், ஏண்டி என்னை வெறுக்கிற, இந்த பாபா உனக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு நினச்சி உங்ககிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏண்டி பொண்டாட்டி எப்படி பண்ணுற, இந்த பாபா உனக்கு வேண்டாமா, எப்போவுமே என் பின்னாடி சுற்றிட்டே இருப்பியாடி பாவா பாவான்னு, இப்போ என்னடி நான் யாருன்னே திடீர்னு யாரோ ஒருத்தனை பார்க்குற மாதிரி பார்க்குற, ஏண்டி இப்படி பண்ணுற, என்னடி ஆச்சு, ஏண்டி இவ்வளோ உடம்ப இழைச்சி வச்சிருக்க, ஒரு மாதம் தாண்டி இல்லை அதுக்குள்ளார இப்படி இழைச்சி வச்சிருக்க, ஏண்டி திரும்ப நான் உன்னை பழைய மாதிரி பார்க்க முடியாதா, உன்னோட கண்ணும் அந்த கண்ணத்தை நான் கடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவன் என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. உடனே நீங்கள் வந்து ஜின்னோட கையை தட்டி விட்டுட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. என்ன வேணும், நீ எந்திரிச்சிட்டு தான் இருக்கியா, இப்போ உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சின்னா லைக் வந்து அவர் உங்களோட லிப்ஸே தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. வந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க. சின்ன அப்படியே வந்து லைக் சடனாக வந்து என்ன பண்ணிடுறாருன்னா உங்கள் ஃபேஸை கட் பண்ணிட்டு கிஸ் பண்ணிடுறாரு. நீங்கள் வைடேஸே ஷாக்கில் பார்த்துட்ருக்கீங்க. செம்ம டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டே வந்து உங்களை வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாரு. நீங்களா சின் கிஸ் பண்ணதுமே லைக் ஃபியூ மினிட்ஸ் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. பட் ஆனால் அதை வந்து உங்களால் ரெசிஸ்ட் பண்ண முடியலை. நீங்களும் வந்து கிஸ் பேக் பண்ணுறீங்க. அந்த கிஸ் அப்படியே ஹீட் அப் ஆகுது. லைக் ஃபியூ மினிட்ஸ் போகுது. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு கான்சியஸஸே வருது. வேகமாக சின்ன ஃபோர்ஸாக தள்ளி விட்டுடுறீங்க. இப்போ இப்போ எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நானே உன்னை மறந்துட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணலான்ட்டு என் மனசை மாற்றிக்கிட்டா நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. சின்னக்கா அவர் அப்படியே உங்கள் சீக்ஸை தான் பிடிக்கிறாரு. என்ன மீறி நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்குவியாடி, உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா, நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான்டி அப்படின்ற மாதிரி உங்கள் சீக்ஸை லைக் ரஃப்பாக பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் கையை தட்டி விடுறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் வலியுது. சின்னக்கு அது கஷ்டமாக இருக்குது. ஏண்டி அழுகுற, இப்போ மட்டும் எதுக்கு வந்த, அன்னைக்கு அவ்வளோ பேசுனேன், இப்போ வந்து நீ இப்படி பேசுனா நான் ஒத்துக்கணுமா, நான் என்னடி பேசினேன் அப்படின்ட்டு அவர் அந்த நைட்டை ரீகால் பண்ணும்போது தான் அவருக்கு ஞாபகம் வருதோ என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பேச வச்சிருக்க சின்ன அறிவுன்றது உனக்கு இருக்கும், ஏன்டா இப்படி பண்ணுற,
ஏய் இப்போ சாரிடி சாரி, அது ஏதோ கோவத்துல நான் பேசிட்டேன்டி, சாரிடி, மன்னிச்சிருடி மன்னிச்சிருடி. நீ கோவத்துல என்ன வேணாலும் பேசுவேன், அது பொறுத்துக்கிட்டு நான் இருக்கணுமா? என்னால அது முடியாது, எனக்கு நீ தேவையும் இல்லை. அப்படி சொல்லாதடி, சாரிடி சாரிடி பொண்டாட்டி, சாரிடி, லவ் யூ டி அப்படின்ற மாதிரி உங்க ஃபேஸ் ஃபுல்லு கிஸ் பண்ணுறாரு. சாரிடி, சாரிடி பொண்டாட்டி, லவ் யூ டி. நான் அந்த கோவத்துல தாண்டி பேசிட்டேன், தப்பு தாண்டி. இந்த மாமாவை அடிச்சிடுறி, உன் பாபாவை அடிச்சிரு அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. அவர் உங்கள் கையை வந்து பிடிச்சி அவரோட சீக்ஸை தான் அடிச்சிட்டு இருப்பாரு. நீங்கள் வந்து பலார்னு கன்னத்தில் ஓங்கி ஒன்று கொடுப்பீங்க. அவருக்கு ஷாக்கா அவர் உங்களை பார்க்காரு. என்ன, நீ தானே அடின்னு சொன்ன, அதான் அடித்தான். நீ அடித்தது தப்பு இல்லை தான், இந்த கணத்தில் கூட அடி அப்படின்ட்டு அவர் இன்னொருத்த கணத்தையும் காத்தாரு. அதுலேயும் நீங்கள் பலார்னு அடிக்கிறீங்க. லைக் சின்னோட செஸ்ட்டை வந்து அடிக்கிறீங்க, ஷோல்டர்ஸை அடிக்கிறீங்க, அழுதுகிட்டே அடிச்சிட்டு இருக்கீங்க. சின்ன உங்களை ஹக் பண்ணிடுறாரு. சாரிடி பொண்டாட்டி, நான் பேசினது தப்பு தாண்டி, இன்னும் பலார்னு கூட 2 அடி அடிச்சுக்கோ, நான் இதுவும் சொல்ல மாட்டேன்டி பொண்டாட்டி, சாரிடி, அன்னைக்கு கோவத்தில் சாரி பொண்டாட்டி, சாரிடி அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. போதும் நிறுத்து, எவ்வளோ கஷ்டப்படு, எனக்கு எவ்வளோ வலிச்சிச்சு தெரியுமா அந்த மாதிரி நீ பேசின. நான் அதுக்கு தான் வந்து உங்ககிட்ட பழகினேன்னா உனக்கு அது சொல்றதுக்கு எனக்கே வந்து வாய் கூச்சுது பாவா. சாரிடி யூ பொண்டாட்டி, சாரி ப்ளீஸ்டி, நான் தப்பு தாண்டி பண்ணிட்டு உன் காலில் கூட விழுந்துடுறேன்டி, சாரிடி, என்னை மன்னிச்சிருடி, நான் அப்படி சொல்லியிருக்க கூடாதுதான், உன்னை அப்படி சொல்லிட்டேன்டி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு உங்கள் காலிலே விழுந்துடுறாரு. என்ன இது சத்தமாக வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் அம்மாவும் கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா சின்ன வந்து உங்கள் காலை பிடிச்சிக்கிட்டு மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்க 2 பேருக்கும் ஷாக்கு. டீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என் பொண்ணோட ரூமில் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா, மச்சவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்ணோட அது ராத்திரி நேரத்தில் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இதை பாருங்க, உங்கள் பொண்ணுக்கு நான் தான் புருஷன், சரியா? என் பொண்டாட்டிக்கால நான் பிடிக்கிறேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு? எது பொண்டாட்டியா? டேய் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பேசு, உன்னோட வயசு என்ன, அவளோட வயசு என்ன? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்னை யார் குழந்தைய லேட்டாக பெற்றுக்க சொன்னா? நீ சீக்கிரமாக பெற்றுருக்க வேண்டியது தானே. இதில் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் லேட்டாக பெற்றுக்கிட்டு என் பொண்டாட்டி நீங்கள் லேட்டாக பெற்றுட்டீங்க, நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் வந்து நான் விட்டு கொடுத்துட்டு இருக்க மாட்டேன் என் பொண்டாட்டிய அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. டீ போயிட்டு முத்து போச்சுடா உனக்கு, ஏன்டா இப்படி பண்ணுற? இதை பாருக்கா, அவளை சின்ன வயசுல இருந்து நான் பார்த்தேன், வளர்த்தேன், சரியா? அவளை நான் என் பொண்ணு மாதிரிலாம் வளர்க்கல, உன் பொண்ணுன்ட்டு நினச்சும் வளர்க்கல, சரியா? அவள் தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அவளை சின்ன வயசுலேருந்து நான் வளர்த்தேன். அப்படி திடீர்னு நீங்கள் இன்னொருத்தனை கூப்பிட்டு தூக்கி கொடுப்பீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்குண்ணா? அதெல்லாம் முடியாது. இப்போவே என் பொண்டாட்டியே நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்து சட்டன் ஜென்னு வந்து தாலி கட்டிடுறாரு. எல்லாருக்குமே ஷாக்கு. டி சின்னடா பண்ணி வச்சிருக்க? கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். சரி டைம் ஆச்சு, என் பொண்டாட்டியும் நானும் ஃபர்ஸ்ட் நைட்டை என்ஜாய் பண்ண போகிறோம், சரி வெளில போங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜின் சொல்லிட்டு இருக்காரு. எது அந்த விளக்கு மாற்ற தொடப்பு கட்ட எங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா வந்து சின்ன துரத்துறாங்க. இதை பாரு, நியாயப்படி பார்த்தா நான் இப்போ உன்னோட மருமகன், இந்த மாதிரிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது, அவன் சொல்லிட்டேன், மருமகன் அது மயிராது டேய் அப்படின்ற மாதிரி வந்து துரத்திட்டு இருக்காங்க. நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து நான் முடிக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஹயாங் லைன்ஸ் த ஸ்டோரி ஏதாவது வேணும் அப்படின்னா அதுவும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சளவுக்கு நான் பெஸ்ட்டாக தர ட்ரை பண்ணுறேன்டா. சரி ஓகேவா, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.